வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான சாஃப்டான கடலை மாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரம் தான் நல்லாயிருக்கும். அதனால ஒரு அடிகனமான கடாயை சூடு பண்ணி அதில் 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு இந்த கடலை மாவு லேசாக கலர் மாதிரி நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நடு அடியிலிருந்து மேலே வரைக்கும் நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா மாவும் ஒன்று போல் வறுபடும். கருகிராமல் பார்த்துக்கணும். அதனால தான் அடிகனமான பாத்திரம்னா தான் நல்லா இது ஒன்று போல் வறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வறுபட்டிருக்கு. லேசாக மட்டும் கலர் மாறுறது தெரியுது. ஆனால் இன்னும் அதோட பச்சை வாசனை போகலை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கடலை மாவு வறுக்கிறதுல நம்ம தப்பு பண்ணோம்னா இந்த லட்டு நல்லா வராது. அதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணும். பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்னதாக ஏதாவது கட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் உடைச்சி விட்டுருங்க. இப்போ நல்லா வறுபட்டு ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்படி இருக்கணும் கலரு. இதுக்கு மேலே கருக விட்டுறக்கூடாது. இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். ஏன்னா நம்ம கடாயில் சூடு இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இதை நல்லா ஆற விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலர் இருக்கணும். ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சலிச்சுக்கணும். சலிச்சோம்னா தான் நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சல்லடியில் போட்டு நல்லா சலிச்சு விட்டுருங்க. சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்குன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசாக அழுத்தி விட்டு உடைச்சி அதையும் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி சலிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஃபைனான வறுத்த கடலை மாவு இருக்குது. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்தீங்களோ அதே அளவு சர்க்கரை எடுத்து அதை மிக்சியில் பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்று போல் எல்லாம் அந்த சுகரும் கடலை மாவோட நல்லா கலக்கணும். இப்போ நம்ம நல்லா சலிச்சு கடலை மாவு யூஸ் பண்ணதுனால தான் நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போது எந்த அளவு கடலை மாவு எடுத்தோமோ அதில் பாதி அளவு, ஸோ 1/4 கப் அளவு நெய்யை நல்லா சூடு பண்ணி சூடாக இருக்கும்போதே அப்படியே உடனே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இந்த நெய்யோட சூட்லேயே சுகர்லாம் நல்லா உருகி நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். சூடாக இருக்கிற வரைக்கும் நம்ம கரண்டியை வச்சு கிளறிக்கணும். ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் நல்லா இதை மாவை பிசைஞ்சு விட்டுடலாம். நெய் கண்டிப்பாக இந்த அளவு சேர்த்திங்கன்னா தான் லட்டு பிடிக்க வரும். அதனால் இந்த அளவு கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அப்படி டைட்டாக அழுத்தி இப்படி உருட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிடணும். அப்போ தான் ஈஸியாக பிடிக்க வரும். ஆற விட்டுறக்கூடாது. பார்த்தீங்கன்னா சூப்பராக லட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் லட்டாக உருட்டிடலாம். இந்த அளவுக்கு எனக்கு இதே சைஸில் 8 லட்டு கிடைச்சிருக்கு. இப்போது இதுக்கு மேலே நம்ம கார்னிஷிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக ஏதாவது நட்ஸ் இருந்ததுன்னா அதை துருவி சேர்த்துக்கலாம். நான் 4 பாதாம் பருப்பை இந்த மாதிரி நீல நீல ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இதை ஒவ்வொரு லட்டு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான கடலை மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒன்று உடைச்சி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு நிறைய பொருளும் தேவையில்லை. ஜஸ்ட் 3 பொருள் தான். ஈஸியாக பண்ணக்கூடியது. நீங்களும் கண்டிப்பாக இந்த கடலை மாவு லட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.